மலேசியாவில் சித்திரவதைக்கு ஆளாகி உள்ள தனது கணவரை மீட்க மத்திய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்மணி கோரிக்கை வைத்துள்ளார். பொள்ளாச்சி அருகே உள்ள ராம்பட்டினம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் ஓராண்டுக்கு முன்பு மலேசியா நாட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் காசாளர் பணிக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவருக்கு சரிவர உணவு மற்றும் ஊதியம் வழங்காமல் அந்த நிறுவனம் கொடுமைப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜ்குமாரின் மனைவி பவித்ரா பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்துள்ளார். அதில் தனது கணவரை மீட்க மத்திய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 3 லட்சம் கொடுத்தாதான் நாங்கள் விடுவோம், எங்களுக்கு காசு அனுப்புங்க, இல்லைன்னா விட மாட்டோம், நாங்கள் அடித்து துன்புறுத்துவோம், அடிப்போம் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அது இதுன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் விற்று அரேஞ்ச் பண்ணி 1 லட்சம் அனுப்பி விட்டோம். 1 லட்சம் அனுப்பி விட்டதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் நீங்கள் 8 லட்சம் கட்டுங்க, அப்போ தான் நாங்கள் விடுவோம், இல்லைன்னா விட மாட்டோம், 8 லட்சம் கட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் கட்டலைன்னா நாங்கள் வேறு மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 1 மாதம் டூரிஸ்ட் விசாவில் தான் அவங்க போயிருந்தார். விசா பர்மிட் எடுத்துகிட்டு வர்றோன்னு சொன்னப்போ அவங்க கேட்கல. நீங்கள் விசா டூரிஸ்ட் விசாவில் வாங்க, அப்புறம் நாங்கள் பர்மிட் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.